நேயர்களுக்கு ஹாய். இந்த இயரும் முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த இயர்ல ஹெல்தியா என்னடா பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்க. அதுதான் உண்மையும் கூட. கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். இது மட்டும் தான் நல்ல விஷயம் அப்படின்னு இருக்கு. மத்தபடி வந்து எல்லா ஜங்க்கும் சாப்பிட்டிருக்கேன். நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணிருக்கேன். அண்ட் டிராவல் பண்ணது நல்ல விஷயம். பட் அனாவசியமான டிராவல்ஸ் நிறைய பண்ணிருக்கேன். நிறைய பேரை வந்து டிப்ரெஸ் ஸ்டேட்ல கொண்டு போயிருக்கேன். நான் நிறைய டிப்ரெஷன்ல இருந்திருக்கேன் அப்படின்னும் போது சரி ஓகேப்பா 15 ஹெல்தி ரூல்ஸ் டு சேஞ்ச் இன் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பார்த்தேன். சரி என்னடா இது என்ன 15 சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்ன அப்படின்னா சாப்பிடுறது வந்து லிக்விடா நிறைய சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. லிக்விடா நிறைய சாப்பிடணுமா? அப்ப எப்படி ஜூஸே குடிச்சிட்டு இருக்கணுமா? அது எப்படி ஹெல்தி ரூல்ஸ் ஆகும்? ஒருவேளை வந்து ஜூஸ்ல நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி குடிக்கணுமா அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா இல்ல. சூ பண்ணி சாப்பிடுறது, நம்ம வந்து மென்னு சாப்பிடுற பழக்கத்தை வந்து மறந்துட்டோனே சொல்லலாம். லைக் மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா ஒரு 15 to 20 டைம்ஸ் வந்து ஒரு சாப்பாடை நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா சூ பண்ணிட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தான் டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஃபார் டைஜஷன்ஸ், நம்மளோட டைஜஷன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னா நம்ம நல்லா சூ பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனா அதை நம்ம வந்து மறந்துட்டோம். ஸோ அதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் இருக்கு. ஸோ சாப்பிடும் போது நல்லா சூ பண்ணி சாப்பிடுறத திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு டேக் யுவர் டைம் டு ஈட். லைக் ஒரு 15 மினிட்ஸ்னா அந்த 15 மினிட்ஸ்ல ஃபோன் பார்க்காம ரொம்ப பேசாம, ஆப்வியஸா ஒர்க் போறோம், காலேஜ்ல இருக்கும், ஸ்கூல்ல இருக்கும், இருந்தாலும் வந்து நிறைய பேர் இருப்பாங்க குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் கூட தான் சாப்பிடுவோம் அப்படின்னு இருந்தாலும் பேசிட்டே சாப்பிடுறத மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நல்லா சூ பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட டைஜஷன்ஸ், அதாவது உங்களோட செகண்ட் ஹார்ட்னு சொல்லக்கூடிய கட் ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். செகண்ட் விஷயம் என்னன்னா 80% மட்டும் சாப்பிடுறது. நம்ம என்னடா இது வயிறு முட்டை சாப்பிட்டுட்டேன், எனக்கு வந்து கழுத்து வரைக்கும் இருக்கு, என்னால வந்து இன்னைக்கு ஃபுல்லா எதுவுமே சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி சாப்பிடாம ஒரு 80% மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த 80%ல ஒரு 10% வந்து வாட்டரை மிக்ஸ் பண்ணிட்டு, அதாவது தண்ணி இல்லைனா ஜூஸ் அந்த மாதிரி லிக்விட் ஐட்டம் சேர்த்துட்டு பேலன்ஸ் ஒரு 70 or 60% வந்து நம்ம என்ன மீல் எடுக்கிறோமோ இல்லை என்ன டயட் ஃபுட் எடுக்கிறோமோ அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு 80% மட்டும் சாப்பிட்டுட்டு 20% கொஞ்சம் கேப் நம்மளோட வயிறுல விட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு டைஜஷன்ஸ் வந்து ப்ராப்பரா நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ என்னடா இது சுத்தி வந்து சாப்பாடை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுல பேலன்ஸ் வந்து தண்ணி நல்லா குடிக்கணும் அப்படின்னு இருக்கு அண்ட் ஒர்க் அவுட்ஸ் நல்லா பண்ணணும் அப்படின்னு இருக்கு. நம்ம வந்து நிறைய சாப்பிடுறது தாண்டி நம்ம என்ன சாப்பிடுறோம் அப்படின்றத நம்ம யோசிக்காம இருக்கோம்ல. ஸோ அதனாலதான் வந்து ஃபேட்டும் அதிகமாகிறது. இந்த ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நார்மல், அதை வந்து நான் வந்து நார்மலைஸ் பண்றேன் அப்படின்லாம் இல்ல. ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா எனக்கு வெயிட் போடும் அப்படின்றத தெரிஞ்சுதான் நிறைய பேர் சாப்பிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த கில்ட்டே வராம சாப்பிடுறத மட்டும் தவிர்த்துக்கோங்க. கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நிறைய தான் சாப்பிட்டோமோ அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் இப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னு யோசிச்சா நெக்ஸ்ட் டைம் யோசிக்கிறீங்கல்ல அந்த டைம்ல வந்து ஓகே நம்ம போன வாட்டி நிறைய சாப்பிட்டோம்ல அப்பவே நம்ம ஃபீல் பண்ணோம்ல, ஸோ இப்போ திருப்பி சாப்பிட்டு திருப்பி ஃபீல் பண்ணுவோம், அதனால வந்து நிறைய சாப்பிட வேண்டாம் அப்படின்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் அனாவசியமா சாப்பிடுறது தேவையே இல்லை. பசி இல்லாம சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய நியூட்ரிஷனிஸ்ட்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி பசி இல்லாம சாப்பிடாதீங்க. இது வந்து நியூ இயர் ரெசல்யூஷன் ஆர் ஹெல்தி ரூல்ஸ்ல இருக்கணும்னு இல்லை. நம்மளோட லைஃப்ல எல்லாமே ப்ராப்பரா போகணும், நம்மளுக்கு டைஜஷன்ஸ் நல்லா போகணும், நம்மளோட ஃபுட்டு நல்லா இருக்கணும், நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னா டெய்லி வந்து 3 to 4 liters ஆஃப் தண்ணி வந்து குடிச்சே ஆகணும். அதாவது 3 to 4 liters ஆஃப் வாட்டர் வந்து வாட்டர் இன்டேக் ரொம்பவே முக்கியம் ஃபார் ஸ்கின், பிளட், பாடி, ஹார்ட், கட் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து தண்ணி சர்க்குலேட் ஆகிறது ரொம்ப முக்கியம். ஸோ டெய்லி வந்து 3 to 4 லிட்டர் வாட்டரை மறக்காம குடிச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த பேக்டு ஃபுட்டு, ப்ரிசர்வ் ஃபுட்டுக்கு வேற ஆப்ஷனே இல்லை. அவங்களுக்கு வந்து நான் பேச்சுலரா இருக்கேன், ஸோ ஐ ஹாவ் டு ஈட் திஸ், எனக்கு வந்து இல்லைனா பசிக்கும், இல்லைனா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த பேக்டு ஃபுட்டெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஹெல்தி டயட்ஸில் லைக் வெஜிடபிள்ஸில் சாலட் பண்ணி சாப்பிட்றது, இந்த மாதிரி ஆல்டர்னேட் ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஹெல்தி ரூல்ஸ்குள்ளே நீங்கள் வர ஆரம்பிச்சிருவீங்க. காலேஜ்லேயுமே சரி, ஸ்கூல்லையுமே சரி, ஒர்க் பிளேஸ்லையுமே சரி, ஒரு பிரேக் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். பிரேக் அப்படின்னா போய் டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது அதை பற்றி நான் சொல்ல வரல. இப்போ ஒரு பிளேஸில் இருக்கோம், ஒரு 1 hour ஒரு செமினார் போகுது, அந்த செமினார் முடிஞ்ச உடனே எழுந்து ஒரு ஸ்ட்ரெச், நம்மளோட கை காலை உதறிட்டு ஒரு 1 minute வந்து நிற்கிறதோ இல்லை நடக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அது நிறைய பேர் பண்ணுறதும் இல்லைல்ல. ஏன் பண்ணுறது இல்லை அப்படின்னா ஒன்ஸ் நம்ம எந்திச்சு போயிட்டோம் அப்படின்னா திருப்பி நம்ம சீட்டுக்கு வரது கொஞ்சம் சோம்பேறித்தனப்படுவோம். அந்த சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு 1 hour ஒன்ஸ் ஆச்சும் கொஞ்சம் எழுந்து
ஒரு நடக்கிறதோ இல்ல ஒருத்தட்ட போய் பேசுறதோ இல்ல பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசுறதோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிங்க. ஒர்க் அவுட்ஸ் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே ஒர்க் அவுட்ஸ் அப்படின்றத பண்ணிதான் ஆகணும், இன்க்ளூடிங் குழந்தைங்க. குழந்தைங்க வந்து அவங்களோட ஒர்க் அவுட்ஸ் அவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னா அது ஒர்க் அவுட் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. அவங்களோட பிளே டைம்ல அவங்களோட ஒர்க் அவுட் வந்து அடங்கிருது. சோ அவங்க நடக்கிறது, ஓடுறது, விளையாடுறது, ஜம்ப் பண்றது இது எல்லாமே வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஆனா வந்து நம்ம பெரியவங்கள ஆயிட்டோம்ல, சோ நம்ம எப்படி இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் நம்ம எப்படி பண்றேன், நான் ஃபிட்டா தான் இருக்கேன், உனக்கு என்ன தெரியும் என்னை பத்தி, நான் ஃபிட்டா இருக்கேன், சோ என்னை வந்து இது நடக்கிறது பறக்கிறது எல்லாம் நீ வந்து சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இல்லாம அட்லீஸ்ட் 3 days once ஆச்சும் உங்களோட ஒர்க் அவுட்ஸை ஃப்ரீக்வெண்டா பண்ண ஆரம்பிங்க. முன்னாடி சொன்ன மாதிரி 3 days once எதுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்களா? 3 days once ஏன் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா 3 நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஒர்க் அவுட், அதாவது ஹெவி ஒர்க் அவுட், ஹிட் ஒர்க் அவுட் ஏதோ ஒன்று பண்ணிருப்பீங்க. அதுல நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு பாடி பெயின் இந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த டே நீங்க ரெஸ்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 2 நாள் பிரேக் நம்ம எடுத்துக்கிட்டாலும் 3rd டே வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்பயும் நான் ஹிட் ஒர்க் அவுட் தான் பண்ணணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஹிட் ஒர்க் அவுட்டோ இல்ல நார்மல் ஒர்க் அவுட்டோ பண்ணணும். ஆனா நான் ஹெவி ஒர்க் அவுட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா வந்து நீங்க ஒரு வாரம் ஒர்க் அவுட் பண்றீங்க, தொடர்ந்து ஒரு வாரம் ஒர்க் அவுட் பண்றீங்க, ஒரு வாரம் பிரேக் விடுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு வாரம் வந்து உங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த 7 days கேப்ல வந்து உங்களோட பாடி வந்து பேக் டு ஃபார்ம் ஆயிடும். ஸோ நீங்க ஒர்க் அவுட் பண்ணது எல்லாமே வந்து வேஸ்ட் ஆயிடும். திருப்பி நீங்க ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களால அந்த ஹெவி ஒர்க் அவுட்ஸ் எதுவுமே பண்ண முடியாம போயிடும். ஜென்ரல் ஒர்க் அவுட்ஸ் கூட பண்ண முடியாம போயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாம ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இது மெயினா வந்து இதை நான் எனக்கே சொல்லிக்கிறதா கூட இருக்கலாம். 9th விஷயம் என்ன அப்படின்னா சேம் டைமிங்ல தூங்க பழகுறது. அதாவது நான் வந்து 12 மணிக்கு தூங்குவேன் பாப்பா டெய்லி. ஸோ நான் டெய்லி 12 மணிக்கு தூங்கலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அந்த மாதிரி கிடையாது. நீங்க வந்து 9 o'clock இல்ல 10 o'clock உங்களோட நாப் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. 8 மணிக்கு தூங்கிரு அப்படின்னு சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 மணி 11 மணிக்காச்சும் தூங்கிடுங்க. அந்த பேட்டர்னை வந்து நீங்க ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நான் இன்னைக்கு 10 மணிக்கு தூங்குறேன்னா நாளைக்கோ 10 மணிக்கு நான் என்ன ஆனாலும் தூங்கிடுவேன் அப்படின்ற ஒரு பேட்டர்னுக்குள்ள வந்துருங்க. எப்படி நம்மளுக்கு வந்து ஃபுட் பேட்டர்னும் ஸ்லீப் பேட்டர்னும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்களோ அதை வந்து சேம் டைம்ல பண்றதும் ரொம்ப முக்கியமா இருக்கு. 10வது விஷயம் வந்து இந்த உலகத்துல யாருமே நான் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டான பர்சன், எனக்கு வந்து என்ன ஆனாலும் இந்த உலகத்துல எனக்கு என்ன அழிஞ்சாலும் ஐ வில் பி ஃபைன் அப்படின்னு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா ஐ வில் ட்ரை டு பி ஃபைன் அப்படின்றது வந்து கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த ஐ வில் ட்ரை டு பி ஃபைன் அப்படின்ற மாதிரி நீங்களும் இருக்கிறத பழகிக்கோங்க. ரிலாக்ஸ் அண்ட் காமா இருங்க. நம்மளுக்கு நிறைய பேர் பேக் ஸ்டாப் பண்ணுவாங்க, நம்மளை பத்தி நிறைய பேர் தப்பா பேசுவாங்க, நம்மளோட ஆஃபீஸ் ஸ்பேஸ் நம்மளுக்கு செட் ஆகாம இருக்கும், நம்ம காலேஜ்ல நம்மளுக்கு எல்லாருமே பிடிக்காம இருக்கும், ஸ்கூல்ல கூட நிறைய பிட்ரேல்ஸ் பார்த்துட்டு இருப்போம் சின்ன வயசுல இருந்து, ஃபேமிலி மெம்பர்ஸ்ல கூட நிறைய பேர் பார்த்திருப்பாங்க, மேபி ஃப்ரெண்ட்ஸ்ல கூட நிறைய பேர் பார்த்திருப்பாங்க பிட்ரேல்ஸ் எல்லாமே. ஸோ அது எல்லாமே ரொம்ப போட்டு பர்சனல் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இப்படிலாம் இருக்காம ஓகே ஐ வில் ட்ரை டு பி ரிலாக்ஸ் பா, ஐ வில் ட்ரை டு பி காம், எனக்கு வந்து என்ன ஆனாலும் எனக்கு காமா இருக்கணும் அப்படின்ற ஒரு மெயின் ரூலை மட்டும் உங்களோட லைஃப்ல ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. 11வது விஷயம் என்ன அப்படின்னா சாப்பிட்ட உடனே நிறைய தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கலாமே ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கலாம். அது வந்து நம்மளோட சாப்பாடு நம்மளோட டைஜஷன்ஸ் வந்து ப்ராப்பரா நடக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமா தண்ணி குடிக்கலாம். அது வந்து நார்மல் தான். ஆனா நான் வந்து நிறைய ஒரு 1 லிட்டர் தண்ணி நான் குடிக்க போறேன், 1/2 லிட்டர் தண்ணி நான் குடிக்க போறேன், எனக்கு வந்து ஹெல்தியா இருக்கணும், அந்த டைம்ல வந்து எனக்கு ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அது வந்து உங்களோட டைஜஷன்ஸையும் ஸ்பாயில் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி டைஜஷன்ஸும் நடக்காது. ஸோ அதை வந்து நீங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கொஞ்சமா தண்ணி குடிச்சிட்டு இல்லைன்னா கொஞ்சம் ஜூஸ் ஏதாச்சும் குடிச்சிட்டு அந்த டைஜஷன்ஸ்க்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாம அந்த வாட்டரும் ஃபுட்டும் கலந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம ஃபுட் இருந்துச்சுன்னா சரி ஓகே ஃபுட்டு மட்டும் நம்ம டைஜஸ்ட் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி நம்மளோட வயிறுக்கு வந்து ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்காம டைஜஷன்ஸ் வந்து ப்ராப்பரா ஆகணும் அப்படின்றதுன்னா தண்ணி குடிக்கிறத வந்து அதாவது ஆஃப்டர் ஃபுட்டு தண்ணி நிறைய குடிக்கிறத வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 12வது விஷயம் என்ன அப்படின்னா பிரீத் பண்றது நார்மல் தானே, என்ன இதெல்லாம் புதுசா சொல்ற அப்படின்னு கேட்பீங்க. நிறைய பேருக்கு வந்து அவங்க வந்து நோஸ்ல பிரீத் பண்றாங்களா இல்ல மவுத்ல பிரீத் பண்றாங்களானே தெரியாது. கோல்ட் டைம்ல வந்து நோஸ் பிளாக் இருக்கு அதனால நான் வந்து மவுத்ல பிரீத் பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து நிறைய பேருக்கு நார்மலாவே ஆயிடுச்சு. இப்போ வந்து சேம் டைம் அவங்களுக்கு வந்து நோஸும் ஓப்பன்ல இருக்கும், லைக் நோஸ்லயும் அவங்க பிரீத் பண்ணுவாங்க மவுத்லயும் பிரீத் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாம வெறும் நோஸ்ல வந்து பிரீத் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்ஹேல் எக்ஸ்ஹேல் அப்படின்றது நம்மளோட நோஸ்ல
இருந்து தான் நம்ம பண்ணணுமே தவிர மவுத்ல இருந்து பண்ணவே கூடாது. அது வந்து நம்மளோட லிப்ஸ் ட்ரை ஆகிறதுக்கு ஒரு விஷயம் பண்றது மட்டும் இல்லாம நம்ம சலைவா, அதாவது நம்ம எச்சில் சுரக்கிறது வந்து கம்மி பண்ணுது. நம்ம வந்து மவுத்ல பிரீத் பண்றதுனால அந்த காத்து உள்ள போக போக எச்சில் சுரக்கிறது வந்து கம்மி ஆகுறதுனால நம்மளுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 13வது விஷயம் வந்து ஆப்வியஸ்லி ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து எந்த மதத்தையும் குறிப்பிட்டு சொல்லல. நிறைய பேர் வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் இருப்பாங்க, அதாவது தண்ணி மட்டும் குடிப்பாங்க. நிறைய பேர் வந்து சுத்தமா எதுவுமே குடிக்க மாட்டாங்க, எச்சில் கூட முழுங்க மாட்டாங்க அப்படின்னு இருக்கு. இன்னொரு ஃபாஸ்டிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இன்னொரு ஃபாஸ்டிங் என்ன அப்படின்னா நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி 4 இருக்கு. இந்த இன்டர்மிட்டன்ட் பத்தி தான் வந்து டாக்டர்ஸ் நிறைய பேசிட்டு இருக்காங்க. அதாவது 11 hours வந்து சாப்பிடாம இருக்கணும், ஏர்லியா வந்து அவங்களோட ஃபுட்டை கிளியர் பண்ணிடணும், மார்னிங் வந்து 9 o'clock பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், மிட்ல வந்து ஒரு 1 o'clockலாம் நம்மளோட லஞ்ச் முடிச்சிடணும், நைட் வந்து 7 o'clock நம்மளோட டின்னர் முடிச்சிடணும், நம்மளோட பெட் டைம் வந்து 9 o'clock இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணாதான் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்குள்ள வர முடியும்ல. இந்த நார்மல் ஃபாஸ்டிங் எல்லாமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரிலீஜியஸ் பேஸ்ல அது என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனா வந்து நம்மளோட பாடிக்கு அட்லீஸ்ட் இயர்லி ஒரு ட்வைஸ் ஆர் ட்ரைஸ் ஆகுது ஒரு ஃபாஸ்டிங் தேவைப்படுது. நம்மளோட டைஜஷன்ஸ் அப்போ ஃபுட்டை போட்டு நம்ம டெய்லி சாப்பிட்டு 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 டைஜஷன் பண்ணியே ஆகணும், டைஜஸ்ட் ஆகியே ஆகணும். இல்லைன்னா உன்னோட பாடியில உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாம நான் உன்னை காப்பாற்றணும் அப்படின்னா என்ன நீ சாப்பிட்டாலும் நான் அதை டைஜஸ்ட் பண்ணி உனக்கு கொடுத்துருவேன் அப்படின்றது தான் அந்த டைஜஷன் சிஸ்டம் பண்ற ஒரு வேலையா இருக்கு. அந்த டைம்ல சரி ஓகேப்பா யூ நீட் திஸ் பிரேக்ல, ஸோ வந்து நான் ஒரு இயர்லி அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு 3 வாட்டி 4 வாட்டி நான் வந்து இந்த ஃபாஸ்டிங்கை நான் இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. 14வது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம காமா இருக்கிறத தாண்டி நம்ம சரௌண்டிங் காமா இருக்கணும். இது வந்து சொல்லும் போதே எனக்கு சிரிப்பு வருது. எனக்கு தெரியல அந்த மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி இருக்க முடியுமா அப்படின்ட்டு. எஸ், நம்ம இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் வந்து நம்மள பீஸ்ஃபுல்லா வச்சுக்குதா அப்படின்றத செக் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பார்க்ல போய் உட்காந்தோம் அப்படின்னா பார்க்ல ஆப்போசிட்ல இருக்க பர்சன்ஸ்க்கு நம்மள தெரியவே தெரியாம இருக்கும். அவங்க ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தைங்களோட வந்திருப்பாங்க, வாக்கிங் போவாங்க, பெரியவங்க இருப்பாங்க. ஸோ அங்க வந்து ஒரு லேர்னிங்ஸ், ஒரு ஸ்டோரி வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி உங்களோட லைஃப்ல அடிக்கடி காமா இருக்கிற பிளேசஸ் தேடி போக ஆரம்பிங்க. லைக் டிராவல் பண்ணுங்க. டிராவல் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் அழகா இருக்குல்ல, நம்ம இவ்வளோ நாள் இதை பார்க்காமலே இருந்திருக்கோம்ல, ஓ நம்ம கண்ணுக்கு இதெல்லாம் இவ்வளோ அழகா தெரியுதா அப்படின்றத யோசிச்சு பார்த்துட்டு அந்த மாதிரி காமான பிளேசஸ் எல்லாமே டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் விஷயம் என்ன அப்படின்னா சன்லைட் படணும். டெய்லி வந்து ஒரு முறையாச்சு சன்லைட் உங்க மேல பற்றணும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஜாம்பி மோட்ல பேட்மேன் மோட்லயே தான் இருப்பாங்க. நைட் ஷிஃப்ட் தான் போவாங்க, நைட் ஷிஃப்ட் போயிட்டு வருவாங்க, அந்த டே ஃபுல்லா அவங்களுக்கு மேல சன்லைட்டே பட்டிருக்காது, திருப்பி எந்திச்சு நைட் ஷிஃப்ட் போவாங்க. அப்படி இருக்கவங்க மட்டும்தான் பார்த்தா காலையில வந்து ஏர்லியரா எந்திச்சு சன்லைட் படக்கூடிய டைம்லேயே அவங்க எந்திரிக்காம ரொம்ப ஏர்லியரா எந்திச்சு ஏதோ ஒரு ஒர்க் பிளேஸ்ல போய் உட்காந்துட்டு அவங்களோட டே டு டே லைஃப் அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ சன்லைட் வந்து படாம இருக்கவே கூடாது. அட்லீஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது உங்க மேல டைரக்ட் சன்லைட் படுற மாதிரி வச்சுக்கோங்க. நான் டேன் ஆயிடுவேனே அப்படின்லாம் சொன்னீங்கன்னா சன்ஸ்கிரீனாவது போட்டுக்கோங்க, ஆனா சன்லைட்ல மட்டும் ஒரு வாட்டி உங்களோட முகத்தை காட்டிடுங்க. ஸோ இதுதான் வந்து 15 ஹெல்தி ரூல்ஸ் டு சேஞ்ச் யுவர் லைஃப். இதை வந்து கண்டிப்பா நான் ட்ரை பண்ண போறேன். அண்ட் இதுல நான் கொஞ்சம் விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு தான் நினைக்கிறேன். பண்ணாத விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இனிமே நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹெல்த் குரு அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.